என் பேர் நல்லம்மா. வீட்டுக்காரர் பேர் சின்னத்தோரை, இறந்துட்டார். அவனுக்கு 3 வயசுலேருந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு அங்கங்கே எல்லாம் இளங்கோ டாக்டர், நரம்பு டாக்டருக்கெல்லாம் பார்த்தோம். சேலம் குழந்தை டாக்டருக்கெல்லாம் காமிச்சோம். அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, பிறவியே அப்படியே ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. நாங்களும் பார்க்குற வரையிலும் தூக்குற வரையிலும் தூக்கிட்டு போனோம், பார்த்தோம். இப்போ அவரும் இறந்துட்டார். என் குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லை, பஸ் வசதி எதுவுமே இல்லை. இந்த ஊரில் தூக்கி உட்கார வைக்க கூட ஆள் இல்லை. என்னால் தூக்க முடியறதில்ல. இப்போ உள்ளே இழுத்துட்டு போனால் தலைக்காணி மேலே வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். அங்கேருந்து வெளியே கொண்டு வரேன். இப்படி ஏதோ நான் கெட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வர்றதுக்குள்ளே இப்படி படுத்துக்கிட்டு இருந்தானா வந்து குளிச்சு விட்டு துணிமணியெல்லாம் அலசி கொடுப்பேன். என்னால் தூக்கிறதுக்கு தெம்பில்லை. எந்த ஒரு சேர்லுகையில் உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஒரு ஸ்டூலில் உட்கார வச்சா கூட உட்காரதில்ல. உட்காந்து அப்படி சாயிடும். அந்த நரம்புலாம் ரொம்ப பிடிப்பாக்குது. நான் ஏதாவது நாய் போயிட்டு பார்த்துக்கிட்டு இப்போ ஹாஸ்டலில் கொண்டு போய் என்னை விட்டுருங்கிறான். எனக்கு கொண்டு போய் ஹாஸ்டலில் எனக்கு உடம்பு முடியாத ஒரு 10 நாள் படுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு பார்த்துல பாத்ரூம் போனால் சாப்பிட்டா பாத்ரூம் போகணும்னு 2 நாள் சாப்பிடாதே இருந்துக்கிட்டோம். ஏதாவது ஒன்றுன்னா அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, இங்கே தான் சிலை எங்கள் கோயிலுக்கிட்ட ஏதோ ஒரு பள்ளி ஸ்கூல் பிள்ளைமா கொடி ஏற்றுறது அதெல்லாம் நல்லா கூட்டமாக இருக்குது, நல்லா விரிவாக பண்ணுவாங்க. அப்போல்லாம் இங்கே இருந்துக்கிட்டு எட்டிக்கிட்டு பார்ப்பான். ஏதோ ஒரு உட்காந்து இப்படி படுத்து அங்கே பார்க்குற மாதிரி ஒரு வண்டி கிண்டி இருந்துச்சுன்னா அவனையும் உட்கார வச்சு சமத்தோட போய் பார்க்குற மாதிரி ஒரு ஆசை எனக்கு. நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. அம்மா வணக்கம், வாங்கிங்களா? இல்லை அங்கே கொடுங்கண்ணா, உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். தூக்க தேவை இருக்காது. இங்கே நம்மளுக்கு நீங்கள் சொன்னீங்களே வீடியோ காமிச்சாங்க பசங்க எடுத்துன்னு வந்து நீங்கள் சொன்னது. சின்ன வயசுலேருந்து எப்படினாங்க? சரி சரி. இப்போ தலைகாணியில் வச்சு தான் வெளியே அந்த வண்டிக்கு ஆட்ட சொல்லுது. சரி சரி சரி. உட்கார முடியாம அந்த வழி படுங்க படுங்க. அப்படிங்களா? சரி உட்கார வச்சு பாருங்க அப்படின்ட்டு. பார்த்து பொறுமையா போதும். ஓகேவா? இல்லை இல்லை ரொம்ப படுத்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் மேலே தூக்க போதுமா? வேண்டாம் சரி விடுங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் போகலாம் வரலாம், படுத்துக்கலாம். ஓகே, அவங்க அப்படியே ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு இதை? சரிங்களா? நீங்கள் கேட்டீங்க, வாங்கி கொடுத்தாச்சா? சந்தோஷமா? ஆமாம், இது வந்து 1 மந்த்துக்கு உண்டான மல்லிகை பொருள். சரிங்களா? 2 கொடுக்குறேன், அது வச்சுருங்க. இதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? பத்திரமா தான் இருக்கு உள்ள. இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? ஓகே, வெரி குட். பண்ணுங்க குடிக்கிறேன். சரிங்கம்மா, வரேன். ஏதாவது இருந்தால் உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. இது செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? பாய். நல்லா ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டக்கூடாது, மெதுவாக ஓட்டணும். மெதுவாக போகணும். ஓட்டா ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் வரேன். சொல்லியா? சரி, பாய். அப்படிங்களா? சார் இல்லை பிரதர், ஸ்கூலுக்கு போகுதுங்க சார். 2-3 ரயிலோட தாண்டி தான் ஸ்கூலுக்கு போகுது. நாங்களும் முன்னே கேட்டு பார்த்தோம், ஒன்று சுரங்க பாதை போட்டு கொடுக்கலாம், மேம்பாலம் போட்டு கொடுங்க.
கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். யார் வந்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஒன்று மேம்பாலம் இங்கேருந்து நம்மளுக்கு ரயிலோட தாண்டி மேம்பாலம் போட்டுக்கணும். நான் சுரங்க போகலாம் போட்டுக்கிறேன். தடமே இல்லைங்க. கரும்பாலேருந்து அங்கே வரதுக்கு தடமே இல்லைங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள்? 500 குடும்பம். 500 குடும்பம் இருக்குது. எந்த பக்கமும் எங்களுக்கு பஸ் வசதி இல்லைங்க. ஓகே. பஸ்ஸுக்கு போனால் 2-3 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு மனுவை எனக்கு எழுதி கொடுங்க. சரி சார். நான் கண்டிப்பாக கலெக்டர் பார்த்து பேசுகிறேன். கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இங்கே வந்து 500 குடும்பம் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனோன்னா கொஞ்சம் இதுதான் தூரம் தான். ஜாபில் வந்து ஏதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா சொல்லுங்கள். சுயமாக ஏதாவது தொழில் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்க, நான் வரேன். நீங்கள் அதை எழுதி கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா, நீங்கள் எழுதி கொடுங்க, நான் என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணுறேன். சரி.